குருவிற்கான எண்கணித சித்தாந்த எண் 3. 3 இப்படி காமிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி யாரும் காமிக்க மாட்டாங்க. நான் இப்படி காமிப்பேன். சிறப்பு, சின் முத்திரை, 3 இப்படின்னு 3 விதமா இது பொருள்படும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த 3ஆம் எண்ணின் மகத்துவம் குறித்து பேசுவதற்காக மலைக்கோட்டை மாநகரில் இருந்து ஜோதிடத்தில் மாமனிதராய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் பேர் பாருங்க, சுக்கிரன் செந்தில். ஆனா பேசுவது குருவின் எண் 3ஆம் எண் பற்றி பேசுறாரு. நானும் இந்த சுவாரஸ்யமான தலைப்பை, அதாவது சுக்கிரன் செந்தில் குருவை பத்தி, குருவோட எண் 3 பத்தி எப்படி பேசுறீங்கன்னு நானும் ரொம்ப ஆவலோட துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி பேசுறீங்க, வாங்க அந்த 3ஆம் நம்பரை பத்தி வந்து பேசுங்க. உற்சாகமான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் சி யோகஸ்ரீ ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 5ஆம் ஆண்டு குரு பயிற்சி விழாவிற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் இவ்விழாவினை வரவேற்பு வழங்கி மிகவும் சீரும் சிறப்புமாக வழங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விழா நடக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், ஒரு 15 நாளுக்கு முன்னாடி விழா தொடங்குவாங்க. அந்த விழா நடந்துட்டு நடக்கும். ஆனா ஐயா பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே விழாவை நாள் குறிச்சிட்டாரு. இன்னைக்கு தேதி 31, 3+1 4. அப்ப ராகுவோட எண்ணிக்கையின் ஆதிக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த நாளை குறிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ராகு அப்படின்னு சொன்னா எதுவுமே பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு, ஒரு சேவை மனப்பான்மையுடன் செய்யக்கூடிய ஒரு தாக்கம், எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த விழா சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அழகு பார்த்து எப்படி செய்யணும், என்ன பண்ணணும். யூனிஃபார்ம் மாதிரி ரோஸ் கலர் சட்டை போட்டுவாங்க, வெள்ளை கலருக்கு வேசி கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அந்த அளவுக்கு இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகேவா? ராகு வாழ்க ரமேஷ்குமார் இதனை அழைத்தமைக்கு முதற்கொண்டு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இவ்விழாவை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தும் டாக்டர் ஏசி ரவிச்சந்திரன் ஏஎல்பி ஜோதிடர் அவர்களுக்கும், இங்க விழாவிற்கு சிறப்புரை ஆற்றி சென்ற எனது மானசீக குரு ஈரோடு சித்தன் என்று அழைக்கப்படக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இங்கே மேடையில் இருக்கும் ஜோதிட சாம்பவன்கள் அத்தனை நல்லவனும் தனகுடி ஐயா மற்றும் திருஞானம் விஜயகுமார், என்னுடைய நண்பர்கள் மணிகண்டன் மற்றும் வாஸ்துவர்கள், நம்முடைய அகத்தியர் அறக்கட்டளை ஜோதிடர் ரவிஜயகுமார், அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரு நம்ம பத்தி பாத்தீங்கன்னா 3ஆம் எண்ணின் மகத்துவத்தை பத்தி தான் பேச போறோம். ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன்கிற பேர் அடைமொழி வச்சுக்கிட்டு நீங்க குருவை பத்தி பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு இல்லையா. குரு அப்படின்னா இன்னைக்கு குரு பயிற்சி விழாவை பத்தி நடக்கிறதுனால அந்த குருவை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு தான். குரு என்கிற ஜாதகத்துல யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதக ரீதியாவே அவர் பாத்தீங்கன்னா பொதுவா ஜாதக ரீதியா 9ஆம் அதிபதிக்கும் 12ஆம் அதிபதிக்கும் அவர் வீட்டுக்கு சொந்தக்காரராயிருவார். அப்படியேப்பட்ட குரு பகவான் அவர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்திலையும் பங்குனி மாதத்திலும் ஆட்சி பெற அந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பார். அப்ப குரு என்கின்றவர் என்ன தன்மையோட குரு அப்படின்னா தேவ குரு, அசுர குரு, பல தன்மைகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் நம்ம எண்ணியலை பத்தி சொல்லும் போது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும். எண்ணியல் தொடர்பு இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா எண்ணியல் தொடர்பு இல்லாம யாருக்கு எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை. அதனால இந்த குரு பகவான் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு பாத்தீங்கன்னா 3ஆம் எண்ணை பத்தி. அப்ப எண்ணியல் சொல்லும் போது 1ல இருந்து 9 வரைக்கும் சொல்லலாம். இதுக்குள்ளதான் நீங்க லட்சக்கணக்கான எண்கள் மாறி 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 வரும். அப்ப 1னா சூரியன், 2னா சந்திரன், அப்ப 3னா குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்களோட வரிசையில வரக்கூடிய அமைப்புல இருக்கும்போது இந்த குரு பகவான்னா யாரு அப்படின்னா எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா 3ஆம் எண்ணை சொல்லக்கூடியவர். அந்த 3, 12, 31, 30களில் பிறந்தவர்கள் எல்லாமே இந்த எண்கள்ல தான் பிறந்தவங்க எல்லாமே குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்னு சொல்லலாம். அவருக்கு ஆங்கில எழுத்து அப்படின்னு சொன்னோம்னா CGLS, அதாவது சிங்கிற எழுத்து, ஜிங்கிற எழுத்து, எல்லுங்கிற எழுத்து, எஸ்ங்கிற எழுத்துல பிறந்தவங்க எல்லாமே இந்த 3ஆம் எண்ணோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான். அப்ப 3ஆம் எண்ணோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க எப்போதுமே அவங்களோட பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தலைமை ஏற்கக்கூடிய பண்பு எப்போதுமே எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. அவங்க இந்த 3ஆம் எண்ணில பிறந்தவங்க
தலைமை ஏற்கக்கூடிய பண்பு, ஆற்றல், லட்சியம், தைரியம், தன்னுடைய லட்சிய குணம், தான் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்யக்கூடிய குணம் இருக்குமானா கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கும். எதையுமே பின்வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், டாக்டர் கலைஞரோட சொல்லலாம். அவர் 3ஆம் தேதி பிறந்தவர் தான். அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தன்னோட கலை இலக்கியத்திலையும் சரி, தமிழ் பண்புலையும் சரி, எந்த விஷயத்திலையும் தன்னோட எடுத்துக்கொண்ட கொள்கையில மாறாம பற்று அந்த 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி தயாள குணம், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நெளிவு சொல்லி வேணும் அப்படிங்கிறது குருக்கு சொல்லிக்கூடிய தலைமை பண்பு இருக்குமானா கண்டிப்பா அவரை சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தி வச்சிருப்பாங்க. அதாவது ஐக்யூ வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சுறுசுறுப்பு, எப்பவுமே ஆக்டிவாவே இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மை உடையவர்கள் எல்லாமே அவங்களோட படைப்பாற்றலை பத்தி சொல்லக்கூடிய தன்மை இருக்கு. அது மாதிரி அறிவும் ஆன்மீகமும் ரெண்டும் கலந்து இருக்கும். அறிவார்ந்த சிந்தனையும் இருக்கும், அங்க ஆன்மீக சிந்தனையும் இருக்கும். அந்த குருவோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனையோட அறிவு சார்ந்த தத்துவ சித்தாந்தத்தை பத்தி பேசுறது, பிறர் எப்படி இருப்பாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, ராகுவாக ரமேஷ்குமார் இருக்காரு, ரமேஷ்குமார் இப்படிதான் இருப்பாரு, ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் அந்த குருக்கு இருக்கும். இப்படி இருப்பாரா? கண்டிப்பா இல்ல இப்படி இருப்பாரா? அவர் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு இருந்து உயர்ந்த கூட இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அறிவு சார்ந்த சிந்தனைகள், மதிக்கக்கூடிய குணங்கள், இது எல்லாமே பொதுவா அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தொழில், அவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், மத போதகர்கள், அது மாதிரி ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடத்துல வழிகாட்டுதல் இந்த மாதிரி சார்ந்த குருமார்கள், இந்த மாதிரி சார்ந்த துறைகள்ல அவங்க கண்டிப்பா தொடர்பு இருக்குமானா கண்டிப்பா தொடர்பு உண்டு. அப்ப அந்த தொடர்பு ரீதியாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு ஒரு இது நல்லதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், அவங்கள்ட்ட குறைய இருக்காது அப்படின்னா குறையும் இருக்கும். என்ன மாதிரி குறை இருக்குன்னா, அவங்கள பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில பொருளை விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அவங்க அதை மட்டும் தான் எடுத்துக்காங்க, மற்ற தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஆரோக்கியத்தை பத்தி அவங்கள்ட்ட அலட்சியம் இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா தன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அலட்சியத்தை ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. உடம்பு சரியில்லை அதுதானே பார்த்துக்குவோம் போ அப்படின்ற மாதிரி அலட்சிய குணம் இருக்கு. இது அவங்களோட மைனஸ். அப்ப அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு கேட்டோம்னா 1ஆம் நம்பர்ல, அதாவது சூரியனோட ஆதிக்கம், செவ்வாயோட ஆதிக்கம், 3ஆம் நம்பர் குருவோட ஆதிக்கம் எல்லாமே அவங்களுக்கு நல்ல நட்பு ரீதியா இருக்கும். அதுக்கு பகை பெற்றக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் பகை பெற்றக்கூடிய எண்களா வரும்போது 5ம் 6ம் பகை பெறும். அது சிறப்பு இல்லை. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா அவர் 12ஆம் தேதி பிறந்தவர், டிசம்பர் 12 பிறந்திருக்காரு. அப்ப 2, 1, 3 தான். அவரும் 3ஆம் தேதிக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த ரஜினிகாந்தோட குணங்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல பற்று உண்டு. தன்னை பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த குருமார்களை மதிக்கக்கூடியதும் சரி, தன்னோட கலைத்துறையிலையும் சரி, தன்னோட வேலையிலும் சரி, மாறுபட்ட சிந்தனைகள் இருந்தாலும் தான் வேலையில கரெக்டா செஞ்சு தன்னோட தன்னடக்கத்தோடு தன்னோட வாழ்ந்துகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இது சில உதாரணங்கள் இந்த 12ஆம் தேதி பிறந்தவங்களோட குணநலங்கள் சொல்லும் போது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகை ராணி முகர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க. அவங்களும் அப்படிதான். அவங்க பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி பிறந்தவங்க. அந்த ராணி முகர்ஜி பாத்தீங்கன்னா அவங்களோட எடுத்துக்கொண்ட நடிப்பு தொழில பிரபலமானாங்க, கொடிகட்டி பறந்தாங்க. அந்த விஷயங்கள் அவங்களோட எடுத்துக்கொண்ட அவங்களோட நடிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் தொழில் மேல ஒரு நடிப்பு, ஒரு ஈர்ப்பு, அந்த செய்யக்கூடிய வேலைகள், இந்த வேலை விஷயத்தை எல்லாமே அவங்களுக்கு சொல்லலாமா கண்டிப்பா சொல்ல முடியும். அது மாதிரி 30ஆம் தேதி பிறந்தவர்களும் அதே மாதிரி குணநலங்களோடு தான் இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்போதுமே தான் எடுத்துக்கிட்டவங்களோட வேலையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்களை எப்போதுமே நல்லா பிடிச்சி செய்வாங்கன்னா கண்டிப்பா பிடிச்சி செய்வாங்க. அறிவுக்கும் புகழுக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அறிவுக்கும் சிந்தனை இருக்கும், ஆனா அவங்க புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள். அவங்க புகழ்ந்து பேசிட்டீங்கன்னா அவங்க மயங்குவாங்க. அருமையா பண்ணிட்டீங்க சார், நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புகழ் அவங்களை மங்க செய்யும். அதனால புகழுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு மைனஸ். அந்த புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க தேடிக்கொள்ளக்கூடாது. எதிர்பார்ப்புகளை அவங்க தேடிக்கொள்ளாம அதிகாரம், தனக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பாங்க. அந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்புடைய தன்மை இருக்குமானா கண்டிப்பா உண்டு. அது மாதிரி பாத்தீங்கன்னா 3 காலங்களையும் அதாவது 3 காலங்களை, கடந்த காலத்தையும் தெரியும், இப்ப நடந்துக்கூடிய காலத்திலையும், எதிர்காலத்துல என்ன மாதிரி சிந்தனைகள்லாம் வரும் அப்படிங்கிற தோரணை உடையமான கண்டிப்பா. ஏன்னா 3க்குன்னா அவ்வளவு மதிப்பு இருக்கு. முக்கணின்னு சொல்லக்கூடிய பலா, மாங்கனி, பலா, வாழை, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. அது மாதிரி நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா சோழ பாண்டியன் அப்படிங்கிற 3ங்கிறது எவ்வளவு பெரிய மகத்துவமான எண்கள். அந்த எண்ணை நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. அந்த 3ஆம் எண்களோட குணங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அவங்களோட வீகில தொடங்கும் போது நல்ல ஒரு லேசா தான் இருக்கும். அவங்களோட ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா
ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு லேசா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம நடு மத்திய பகுதிக்கு போக 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 அவங்களோட வீரியம், அந்த முடிக்கும் போது இருக்கக்கூடிய தைரியம், அதையெல்லாம் அவங்கள வந்து பாராட்ட செய்யற அளவுக்கு வந்து அவங்களோட செயல்கள் எல்லாம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு தயால குணம், ஒருத்தட்ட உதவி செய்யறோம்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க தயால குணம் எப்படிமே இருக்கு, செஞ்சா செய்யறான், செய்யிட்டு போறான் போப்பா அப்படின்ட்டு போற மாதிரி தயால குணம் உண்டு. குரு என்கிறவ மற்றவங்கள நேசிக்கக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இருக்குன்னா கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட கொஞ்சம் அறிவு சார்ந்தது, அது பாத்தீங்கன்னா மத்தவங்க தான் எப்படி தாழ்ந்த நிலையில இருந்தாலும் மற்றவங்களை மேலோக்கி என்னது, நீ இப்படி படிக்க மாட்டேன்ற, நீ நல்லா படி, நல்லா வேலைக்கு போலாம், நல்லா உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை வழிகாட்டுதல் மூலமாக, அப்ப வழிகாட்டி அவரோட வாழ்க்கையை மற்றவங்களை பிறரை மேலேற்றி கொண்டு போற தன்மை இவங்கள்ட்ட குரு சார்ந்த எண்ணிக்கையில பிறந்தவங்களுக்கு, 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு, 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும், இந்த 21ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும், 30ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி குறை ஒன்றும் சொல்லாத சொல்லுவாங்க இல்லையா, இதை குறை சொல்லக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட யாரையும் குறை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த 3ஆம் என்கிற குறை சொல்லவே கூடாது. அவங்களை பத்தி குறை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி அவங்களுடைய துணை இப்ப கல்யாணம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், எண்ணியல் ரீதியாகவும் நம்ம கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தொடர்பு ஏற்படுத்தலாம். அந்த 3ஆம் நபர் பிறந்தவர்களுக்கு ஒரு 5ஆம் நபர்களையோ, 5ஆம் தேதி பிறந்தவங்களோ, 6ஆம் தேதி பிறந்தவங்களோ இணைக்கிறீங்க அப்படின்னா முரண்பட்ட கருத்து வேறுபாடு இருக்குமானா கண்டிப்பா அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாராவது இணைச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்திலயோ, சார் நான் வந்து 3ஆம் தேதி பிறந்துட்டேன், நான் 5ஆம் தேதியோட சேர்ந்துட்டோம், அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை வருது, கருத்து வேறுபாடு வருது, அதெல்லாம் என்னால பரிசீலிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அப்ப குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதிர்ந்த அறிவு, அது அந்த புதன்கிறது புத்திசாலி. அந்த புத்திசாலியும் அந்த குரு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரில்லியண்டான ஒரு தன்மை கொடுக்கும். ஆனா சார் சொன்னார்ல, கிரக யுத்தத்துல வந்து எந்த கிரகம் சேரும் போது எந்த கிரகத்தை வந்து பால் பண்ணுன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த விஷயத்துல வந்து குரு பகவான் கொஞ்சம் புரிதல் இருந்தாலும் அங்க ஞானம், ஆழ்ந்த அறிவு, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் பலவீனமான விஷயங்கள் எல்லாமே இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த புதனுக்கு குருவோட பார்வை கிடைக்கும் போது சிறந்த ஒரு பேச்சாளராகவும், சிறந்த கல்விமானவும், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள்ல புகழ்பெற்று விளங்குறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி அந்த இடம் பொருள் பொறுத்து இந்த சேரக்கூடிய கிரகங்களும் பார்க்கக்கூடிய கிரகங்களும் சேர்த்து இந்த எண்களோட தொடர்பு படுத்தி அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்றதற்கும் நல்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். சார் இப்ப இந்த குரு மாதிரி சார்ந்தவர்களை சார் அவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி சார் இருக்கும்? அப்ப இந்த பொதுவாகவே பாத்தீங்கன்னா குருன்னு சொல்ற 3ஆம் எண்ணி சார் சொல்லியிருக்காங்க. பொதுவா எல்லாத்துக்கும் ஜோதிடர்களும் அதேதான். அப்ப அவங்களோட குணநலங்கள், அப்ப அவங்களோட இறக்கப்பட்ட மனசு, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னா கண்டிப்பா சூப்பரா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா யாரையுமே சிறப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போகிற சூழல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள், இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் எல்லாமே இருக்குமானா இருக்கும். இந்த குருவை பற்றி 3ஆம் எண்ணின் மகத்துவம் பற்றி என்னை பேச அழைத்து என்னையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகசி ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். கரவொளி எழுப்பி உற்சாகப்படுத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தமிழ் சிந்தனை பேரவையின் மதிப்புறு ஆலோசகரும் மூத்த முன்னோடியும் ஆகிய சௌரிராஜன் ஐயா அவர்களையும், குமாரபாளையத்தின் புன்னகை அதிபரும் எங்கள் புன்னகை அதிபரும் ஆகிய தனசேகரன் ஐயா அவர்களையும், ஓய்வு பெற்ற விளையாட்டு ஆசிரியர் வேலுச்சாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேடைக்கு வாங்க 3 பேரும். அடுத்து மிக முக்கியமா ஒருத்தர் அழைக்க வேண்டியது இருக்கு. குருமணிகண்டன் வாங்க, அவருக்கு சால்வை போட்டுடலாம். கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவை குறிப்பிடக்கூடிய ஊர். கருத்தா இருக்கணும்,
கருப்பா இருக்கணும் இல்ல, எது சொன்னாலும் எது செஞ்சாலும் கருத்தா இருக்கணும், கருத்தான பையன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் புகழ் சேர்க்கும் விதமாக விளங்கக்கூடிய ஊராகிய கரூரிலிருந்து ஸ்ரீ விநாயக முருகர் ஜோதிட நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 25 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பல ஜோதிட துறைகளில் வல்லுநராக விளங்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக நவீன வாஸ்துவில் எண்ணற்ற நுட்பங்களை கையாண்டு பல்வேறு சிறப்பான ஜோதிட சேவைகளை செய்து வரக்கூடியவருமாகிய உயர்திரு கோபி பிரியன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியிடையே மேடைக்கு அழைக்கின்றேன். அண்ணா